பேசுறது ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நிறைய பேர் நான்வெஜ் ரெசிபீஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக இன்றைக்கி நான் ஒரு நான்வெஜ் ஸ்பெஷல் தான் காட்ட போகிறேன். இது ஒரு நல்ல ஸ்டார்டர் சிக்கன் ரெசிபின்னு சொல்லலாம். இது ஆசாரி சிக்கன். இதில் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு டிஷ். இது நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாம்பார் ரசத்து கூட தொட்டு சாப்பிட்லாம். ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த ஆசாரி சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நீங்கள் நல்ல ஒரு பெரிய கடாய் இல்லைனா பேன் எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் கடலெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் காஞ்ச பிறகு இதில் 1 டீஸ்பூன் கடுகு. ஸோ கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் வந்து காஞ்ச மிளகா சேர்க்குறேன். ஸோ நான் இந்த ரெசிபிக்கு 10 காஞ்ச மிளகா இந்த மாதிரி நறுக்கி போட்டிருக்கேன். காரம் வந்து உங்களுக்கு டேஸ்ட் தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது இதில் ஒரு 400 கிராம் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். இதை சேர்க்க போகிறேன். ஸோ சப்போஸ் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம யூஸ்வலாக அந்த நான்வெஜ்ஜுக்கெல்லாம் நிறைய சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அதோட ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமே இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான். ஸோ வெங்காயம் ஒரு 5 மினிட்ஸ் வதக்கியாச்சு. இப்போ நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்க்குறேன். அடுத்தது 2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்க்குறேன். ஸோ ஃப்ளேமை மீடியம்லேயே வச்சு இதை நல்லா இன்னும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இது மிக்ஸ் பண்ண பிறகு அடுத்து நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ரெசிபிக்கு வந்து நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீசஸாக தான் நான் கட் பண்ணியிருக்கேன். இது எலும்போடு எடுத்தால் உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ப்ரிஃபரபுளாக நீங்கள் எலும்போடு எடுங்க, போன்லெஸ் வேண்டாம். அதே மாதிரி கொத்து எடுக்காதீங்க. இந்த மாதிரி சின்ன பீசஸாக தான் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இது அப்படியே நான் சேர்த்துட்றேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபி நீங்கள் நாட்டுக்கோழி வச்சு கூட செய்யலாம். ஸோ சிக்கன் சேர்த்த பிறகு இப்போ நான் வந்து கருவேப்பிலை சேர்க்குறேன். கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கடாயை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் மீடியம் லோ ஃப்ளேமில் நல்லா சிக்கனை குக் பண்ணணும். ஸோ ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம சிக்கன் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நான் தண்ணியே ஊற்றலை. எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள், அது சிக்கன்லேருந்தே வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதனால தான் இதில் நம்ம தண்ணி ஊற்றாமலே இந்த சிக்கன் நம்ம செய்யலாம். மீடியம் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஸோ அந்த சிக்கனில் இருக்கிற ஜூஸஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகிருக்கு. பீசஸ் வந்து நல்ல சின்ன சின்ன பீசஸாக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்திருக்கு சிக்கன். ஸோ இப்போ ஃப்ளேமை கூட்டிட்டு அடுத்தது நான் வந்து 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்க போகிறேன். இப்போ நான் இந்த இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இது என்னோடய ஃப்ளேவர்ஸ்க்கு என் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த ரெசிபியை நான் செய்கிறேன். ஸோ அதனால் இது என்னோடய ஸ்டைல் நான் சொல்லிக்குவேன். அடுத்து 2 டீஸ்பூன் தனியாத்தூள் அதுவும் சேர்க்குறேன். ஸோ ஃப்ளேம் நல்லா ஹையில் வச்சு இந்த தண்ணியெல்லாம் வற்ற விடலாம். சிக்கன் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும். மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறேன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்களா இல்லையான்னு தெரியல, இதில் நம்ம முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட் யூஸ் பண்ணலை. எனி கெஸஸ்? கடைசியில் சொல்கிறேன் நான். யூஸ்வலாக நான்வெஜ்ஜுக்கு எல்லாமே கிட்டத்தட்ட முக்கால்வாசி 95% நான்வெஜ்ஜுக்கு அது சேர்ப்பாங்க. அது இந்த ரெசிபியில் நம்ம சேர்க்கலை. இந்த சிக்கன் வந்து இதில் இந்த டிஷ்ஷோட ஃப்ளேவர்ஸ் அந்த அரோமா எல்லாமே ஜஸ்ட் அந்த சிக்கன் ஸ்மெல் தான். மசாலாஸ் எல்லாமே எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள் டிஷ் பாருங்கள், ஆனால் ஃப்ளேவர்ஸ் சூப்பராக இருக்கும்.
இது வந்து குக்கிங்க்கு பிகினர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி ஹாஸ்டலில் இருக்கிறவங்க இல்லைன்னா பேச்சுலர்ஸ் எல்லாருமே இதை செய்யலாம். அவ்வளோ சிம்பிள் டிஷ் இது. இந்த எக்ஸஸ் மாய்ஸ்சர்லாம் நல்லா இவாப்ரேட் ஆகிற வரைக்கும் இதை நம்ம அப்படியே குக் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களுக்கு சிக்கன் வெந்திருக்கான்னு பார்க்கணுன்னா இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். சூடாக இருக்குது பார்த்தீங்களா, நல்லா வெந்திருக்கு. இப்படியே நான் சாப்பிட்ருவேன். ஆக்சுவலி இந்த ரெசிபி ட்ரை பண்ணும்போது அப்படி தான், சிக்கன் வெந்திருக்கா இல்லையான்னு பார்க்க ஒரு 4 பீஸ் அப்படியே எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தேன். ஏன்னா சின்ன சின்ன பீஸ்னால குயிக்காக வெந்துடும். நீங்கள் ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா, அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் வச்சிங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஆகிடும் பீசஸ் எல்லாம். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக வருதுன்னு நம்ம ஆசாரி சிக்கன். ஸோ நான் சொன்ன மாதிரி என்னோடய டேஸ்ட்டுக்கு, என்னோடய ஃப்ளேவர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி நான் இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். காரம் வந்து ரொம்ப தூக்கலாக போடலை. ஏன்னா சம்டைம்ஸ் நிறைய பேர் இது பிளெயினாக ஸ்டார்டர்ஸ் மாதிரி சாப்பிடணும்னு நினச்சாங்கன்னா ரொம்ப ஸ்பைஸியாக இருந்தால் என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ ஒரு அளவுக்கு தான் காரம் போட்டிருக்கேன். பார்த்தீங்களா பீசஸ் எல்லாம் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு. ஐ திங்க் இந்த ஸ்டேஜில் நான் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட அருமையான அட்டகாசமான ஆசாரி சிக்கன் ரெடி. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கீ இன்க்ரீடியன்ட் நம்ம இதில் ஆட் பண்ணல. கெஸ் பண்ணிட்டீங்களா? இஞ்சி பூண்டு பேஸ்ட். யூஸ்வலாக 95%, 98ன்னு வச்சுக்கோமே, எல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான்வெஜ்ஜில் போடுவோம். பட் இதில் நம்ம ஆட் பண்ணல. பட் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃப்ளேவர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணியே ஆகணும். அவ்வளோ சூப்பராக, வெரி சட்டில், வெரி சிம்பிள் டிஷ். ஆனால் ஃப்ளேவர்ஸ் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ஸோ நான் நிறைய பேசிட்டேன். இப்போ அடுத்தது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு டேஸ்டிங் தான். நான் அதை டேஸ்ட் பண்ணி எப்படி இருந்தது உங்களுக்கு சொல்கிறேன். சிம்பிள் ஆனால் ரொம்ப ஸ்பெஷலான ஆசாரி சிக்கன் பண்ணியாச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இதில் பேசுறது ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நான் வந்து இந்த சின்ன குட்டி மினி லெக் பீஸை நான் என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ சிக்கன் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக குக் ஆகிடுது. இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே ரொம்ப சட்டிலாக, ரொம்ப அருமையாக இருந்தது. இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மி, ஆனால் ஃப்ளேவர்ஸ் அட்டகாசம். ஸோ கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட் நீங்கள் இதை ட்ரை பண்ணி எப்படி இருந்தது எனக்கு சொல்லுங்கள். சப்போஸ் கொங்குநாடு மட்டன் பிரியாணி மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட திருப்பி உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now. So you can place your orders on 21frames.in.